ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஏகாதசி. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24லேருந்து 30 மணி நேரம் ஆகும் அப்படின்னு டிடிடியில் இன்றைக்கி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. க்யூ லைன், சிலா தோரணம், ஆக்டோபஸ் சர்க்கிள், பாட்டகங்கம்மா தாண்டி பச்சிக்கல்வ கங்கம்மா கோயில் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அது பச்சிக்கல்வ கங்கம்மா கோயில் அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னா ஒரு 2 நாள் போருங்க. கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போங்க திருப்பதிக்கு. நேற்று சடனாக தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க தான் கிளம்பி கீழ் திருப்பதிக்கு போயிருக்காங்க. நைட்டு டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு. அங்கே போய் கேட்டால் நைட்டெல்லாம் கொடுக்கறதில்ல, இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி மறுநாள் தரிசனத்துக்கு கொடுப்போம், அதுக்கு பதிலாக நீங்கள் திருமலைக்கு போய் டைரெக்டாக வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலைக்கு போய் வைகுண்டம் க்யூ காம்ப்ளெக்ஸில் ஜாயின் பண்ணிக்கலான்னு போனால் அங்கே ஸ்பீக்கரில் க்யூ வரிசைகள்லாம் நிரம்பி இருக்குது, இன்றைக்கி காலையில் 6 மணி போல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் வந்ததும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ நேற்று காலையில் 11 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மொத்தமாக 10,000 கோட்டா திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று காலையில் 11 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. இன்றைக்கி காலையில் 7 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க மறுநாள் தரிசனத்துக்கு. நேற்று 11 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஓப்பன் பண்ணலை, பட் சீக்கிரமாக கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா டோக்கன் வாங்குறதுக்கே அவ்வளோ ரஷ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸும் தீந்துருது. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கே 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். டிக்கெட் டோக்கன் எதுவும் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் குறையிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 30 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. 300 ரூபாய் தர்சனம், வர்ச்சுவல் சேவா தர்சனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எக்மோர்லேருந்து ரேணிகுண்டா வழியாக மும்பைக்கு போகிற ட்ரெயின் காலையில் 6:35 கிளம்புல. அது ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக கேன்சல்டு. அதே மாதிரி அந்த ட்ரெயின் ரிட்டன் வரும் 7 மணிக்கு ரேணிகுண்டாவில் நம்ம ஏறி சென்னைக்கு வந்துடலாம் 10:15 எக்மோருக்கு. அந்த ட்ரெயினும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு 300 டிக்கெட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 1 மணி வரைக்கும் மத்தியானம் அவைலபிளாக இருக்கும். டெய்லி காலையில் 9 மணி போல் இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற ஸ்ரீவாணி கரண்ட் டேட் விஐபி பிரேக் தர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 500 டிக்கெட்ஸ் ஒரு லாகினில் 4 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக தீந்துரும். ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் மாதிரி ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மத்தியானம் 1 மணிக்கும் இதே கரண்ட் டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுல பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் அது மதியானம் 1 மணிக்கும் கொடுப்பாங்க. 8 மணிக்கு கொடுக்கறது, 9 மணிக்கு கொடுக்கறது, 1 மணிக்கு கொடுக்கறது எல்லாமே இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு தான். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தரிசனம், பிரம்மோற்சவத்துக்கு எந்தெந்த தரிசனம்லாம் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ரூம் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. ஹெவி க்ரௌடு இருக்கிறப்பெல்லாம் 4 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம அப்போவே எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ரூம்ஸ் இருந்தால் மத்தியானம் வரைக்கும் அகெயின் கவுண்டர் ஓப்பன் பண்ணி சாயந்தரமும் மினிமம் ரூம்ஸ் கொடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம போய் செக் பண்ணிக்கணும். ஒரு ஆதாரோடு நம்ம க்யூவில் ஒரு ரூம் வேணும்னா நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். சாவி கொடுக்குறப்ப நம்ம 2 பேர் இருக்கோமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. இதே ரூல் தான். எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். செலக்ட் ஆனால் மறுநாள் பெருமாளை கிட்ட தரிசனம் செய்யலாம். அதுக்குமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி டிக்கெட் டோக்கன் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஒரு தடவை ஆஃப்லைனில் செலக்ட் ஆகிட்டோன்னா மறுபடியும் செலக்ட் ஆகிறதுக்கு 180 நாட்கள் ஆகும் அப்படிங்கிற ரூல் மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ஒரு சேவாவில் நம்ம ட்ரை பண்ணலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 73,265 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.26 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 39,690 பேர்.
நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.09 லட்சம் லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.98 லட்ச பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3899 பேர். அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும். ஸ்ரீவாரமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார், ஜீப், பஸ், மலை ஏறும் இறங்கும் பாதை காலையில் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. நீங்கள் நைட்டு பஸ்ஸு பிடிக்கிறீங்க அப்படின்னா மலை ஏறவோ இறங்கவோ 11:45 பிடிச்சிருங்க. அதே மாதிரி செக் பாயிண்ட் அந்த அலிப்பிரி டோலாக இருக்கட்டும், மேலே ஜிஎன்சி டோலாக இருக்கட்டும், கிராஸ் பண்ணி இறங்கவோ ஏறவோ செய்யணும்னா கூட 11:45 கிராஸ் பண்ணிவிடுங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள 2 மலைப்பாதைகளையும் மதியானம் 2 மணிக்கு மேலே அனுமதிக்க மாட்டாங்க. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுமானா அந்த ரூலும் கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறோம்னா வாங்கின அன்றைக்கி 2 நடைபாதைகளை எதிர வேணாலும் நம்ம நடந்து போகலாம். கார், ஜீப், பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கின அன்னைக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடக்கக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுற கவுண்டர் ஸ்ரீவாரிமெட்டில் 1200வது படிக்கிட்ட இருக்குது. அவசியம் அங்கே ஸ்கேன் பண்ணால் தான் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் இந்த ரூல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு கிடையாது. டோக்கன் தரிசனத்துக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் மட்டும்தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். தரிசனம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அலிப்பிரி வழியாக நடந்து போகணுன்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.